தெய்வமே, நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். இன்றைக்கு இந்த வேளையிலே கூட தேவரே, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. இயேசுவே, நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கு என்பதை நம்மளுடைய சாட்சியை கேட்டேன். இன்றைக்கு நீ ஜீவிக்கிறீர், தேடுகிற ஜனங்களை விடுதலையாக்குகிறீர், கிருபை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு ஜீவனுள்ள நடுவில் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றி ஐயா. எரேமியா 10:10 நீ ஜீவனுள்ள தேவனாய் என் நடுவில் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ பேசும் சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு சிந்தை தடை பண்ணுகிற, எண்ணங்களை தடை பண்ணுகிற தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், பலவிதமான எண்ணங்கள், உட்கார முடியாத சூழ்நிலைகள், சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எதையோ யோசிக்கிற அந்தகார சக்தியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். ஆவியான எங்கும் தான் உடலில் உண்டு. நீ உடலையோடு ஜனங்களோடு பேசும், நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எரேமியா 10:10 திரும்ப வாசிக்க கேட்கிறேன். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவர் யாரா? ஜீவனுள்ள தேவன், நிச்சயமாய் ராஜாதி ராஜாவாய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். கடந்த வாரத்திலே கூட ஜீவனுள்ள தேவன் பேசுகிறவர், கேட்கிறவர், கொடுக்கிறவர், வல்லமை உள்ளவர், தாகத்தை தீர்க்கிறவர், அவர் ராஜாவானவர், அவர் கிறிஸ்துவானவர், அவர் நிலைத்து நிற்கிறவர், இப்படி அவர் ஆவியானவர், எல்லாவற்றுக்கும் மேலாய் நம் ரட்சகர். யார் இவர்? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3:10. யோசுவாவின் புஸ்தகம் 3:10. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பது. ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். யார் இருக்கிறது? கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ளவர், அவர் நித்திய ராஜா. ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சில காரியங்களை இந்த வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இந்த 4வது வாரத்திலே இந்த ஜீவனுள்ள தேவனால் வரும் சில நன்மைகளை மாத்திரம் சுருக்கமான சொல்லி வாலிபர் கூட்டத்தை நடத்துவதற்கும் சண்டே ஸ்கூலை நடத்துவதற்கும் நேரத்தை ஒதுக்குகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு செய்கிற காரியங்களுக்கு முன்பாக அவருடைய காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது 1 சாமுவேல் 17:26 வாசித்த பிற்பாடு 36 37 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. என்ன சேனையா? யாருடைய சேனை அது? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே
பாருங்கள், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நமக்கு செய்கிற நன்மையை பாருங்கள். 36, 37 அந்த சிங்கத்தையோ அந்த கரடியையோ உம்முடைய அடியானாகிய நான் கொன்றே விருட்ச சேதமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளை ஒன்று போல இருப்பான். ஜீவனுள்ள தேவனுடைய திரும்ப சொல்றார் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். என்னை சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் கைக்கு என்னை தப்புவிப்பார். ஜீவ தேவன் அவன் தப்புவிக்கும். நம் நடுவில் இருக்கிற சேனை சாதாரண சேனை அல்ல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மனிதை தாண்டுவேன். நமக்கு முன்பாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனின் சேனை நம்மை தப்புவிக்கும். தப்புவிக்காதா? நிச்சயம் தப்புவிக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் நம்மை நிந்திக்கிற ஜனங்களுடைய கைக்கும் நம்ம கிட்ட சண்டை போடுகளுக்கு கூட நம்மை தப்புவிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29, 43. உம்மாலே நான் ஒரு சேனை பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு 43ஆம் வசனம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து நம்ம கிட்ட சண்டை கால மிதித்த சண்டை போடுவார்கள், தேடி வந்து சண்டை போடுவார்கள், வாயின் வார்த்தை கேட்கவே சண்டை போடுவார்கள். நீ பயப்படாதே, நம்மை சண்டை போடும் ஜனங்களுக்கு நம்மை தப்பிக்கிறவர்களாக இருக்கிறார். காரணமே இருக்காது. நம்மை அவர்கள் என்ன செய்வார்களா? சண்டை போடுவார்கள், நம்மை விரோதிப்பார்கள், நம்மை நிந்திப்பார்கள், நம்மை துக்கப்படுத்துவார்கள். ஆனால் நமக்காக ஜீவனுள்ள தேவனுடைய சேனை இருக்கிறது. அவருடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை குறித்து வேதம் சொல்வது பாருங்கள். 1 சாமுவேல் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருடைய வாக்கின்படியே தாவீதுக்கு உதவி செய்ய 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர், உதவி செய் சண்டை பல மனுஷர் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை இருக்கிறது. உனக்காக ஜனங்கள் உதவி செய்வார்கள். யாரெல்லாம் உனக்கு சண்டைக்காரியா நின்றார்களோ அவர்களே உனக்கு உதவி செய்ய போகிறார்கள். நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்கிறவர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல, எப்படியா? தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். ஜனங்கள் தான் நமக்கு தேவனுடைய சேனை. ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று சொல்லும் போது நமக்கு உதவி செய்கிறவர்கள், நம்மை தப்புவிக்கிறவர்கள், எவ்வளவு சண்டையின் மத்தியிலேயோ நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர்கள். ஆகையினாலே நீ சோர்ந்து போகாதே. எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குது, சண்டைக்கே வந்து நிற்கிறான், வாயை திறக்கவனா என்றாங்களே. கவலைப்படாதே. யாருமே என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலோ கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கிறார். உன் நடுவிலே ஜீவனுள்ள தேவனுடைய சேனை இருக்கிறது. அதுவை தப்புவிக்கும், அதுவை தப்புவிக்கும்.
இப்படி தப்பு வைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தப்பு வைக்கும். தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல, 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யார் அவன்? என்னை நோக்கி கூப்பிடுறேன். எந்த பிரச்சனை வருதோ, எந்த போராட்டம் வருதோ, எங்கே படிக்க மாட்டான். யார் நோக்கி கூப்பிடுவான்? என்னை நோக்கி கூப்பிடுவான். அவனை நோக்கி, அவரை நோக்கி கூப்பிடுற ஜனங்கோ. சும்மா கண்டக்டர் போய் எல்லாரும் கேட்டுட்டு கடைசி ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார். டாக்டர் எல்லாம் கைவிட்டுடுவாங்க. உன் மருந்து மாத்திரம் கட்டி கைவிட்டுடும். உடைய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கைவிட்டுடும். கடைசி ஆண்டு நினைப்பாங்க, நானே நீ கைவிட்டா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்த வருகிறார். உன்னை தப்பிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை கனவானாய் மாற்றுவார். எங்கே நீ கனவீனப்படுத்தப்பட்டாயோ, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாயோ, எங்கே நிந்திக்கப்பட்டாயோ, அங்கே கர்த்தரை கனவானாய் மாற்றுவார். உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். அவர் ஏண்டா அவன் என்னதான் நோக்கி கூப்பிடுறான்? நீ கனவீனப்பட்டிருக்கிற, அவமானப்பட்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, மனம் உடைந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நம்மை தப்புவித்து கனப்படுத்தும். இரண்டாவது, எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31, 32. ஜீவனுள்ள தேவனுடைய கை. என்ன கையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31, 32. ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின ஜீவனுள்ள தேவனுடைய கை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிலப்படப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய கை முந்தின நாட்களிலே, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. உபத்திரவமும் மிகுந்த போராட்டத்தையும் சகித்தோம். ஜீவனுள்ள தேவனுடைய கை உங்கள் நடுவில் இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் சகிப்பீர்கள். சகலத்தை சகி. ஏன் தெரியுமா? நம் நடுவிலே ஜீவனுள்ள தேவின் கை வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் என்மேல் வந்து அமர்ந்தது. கர்த்தருடைய கை என்மேல் வந்து அமர்ந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய கை அங்க போடப்பட்டிருக்கிறது. உபத்திரத்தையும் மிகுந்த போராட்டத்தையும் சகிப்பதற்கு காரணம் ஜீவனுள்ள தேவனுடைய கை எனக்காக. லட்சணம்பத்திரம் நீங்க வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2, 3. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2, 3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிலுவை ரத்த கலரி எப்ப பார்த்தாலும் போராட்டம். சிலுவை தானா எனக்கு சந்தோஷம் இல்லையா? பாடுகள் தானா? சிலுவையை சகிக்க கவனிக்கிறா, சகித்து
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். இளைப்பு என்னத்தை செய்துட்டார் ஆண்டவர், இன்னத்தை குடிச்சுட்டார் எனக்கு ஆண்டவர். இந்த ஆண்டவரை தேடிது எனக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு? துன்மார்க்கனுக்கே கர்த்தர் செய்கிறாரே, துஷ்டர்களுக்கு செய்கிறாரே, துணிகரமாய் வாழ்கிறவர்களுக்கு செய்கிறாரே, துணிஞ்சி வந்து தேவ சபைக்கு ஜனங்களுக்கு செய்கிறாரே, உனக்கு எனக்கு செய்யாமல் இருப்பாரா? செய்யாமல் இருப்பாரா? துஷ்டருக்கு செய்கிறாரமா, துன்மார்க்கருக்கு செய்கிறாரே. எவ்வளவு துணிகரம் சபைக்குள்ளே துணிஞ்சிருக்கிறதுக்கு நன்மை செய்திருக்கிறாரே, உனக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். பொறுத்திரு, முறுமுறுத்திடாதே, வார்த்தையை விட்டுடாதே, வார்த்தையை கொட்டிடாதே. கொட்டிச்சா வாழ முடியாது. வார்த்தை பேசுற வார்த்தைக்காக நீ கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா கர்த்தர் நிச்சயம் செய்வார். நீ சகித்துக்கொள். இதுவரைக்கும் சகிக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. எத்தனை ஒளிவு, எத்தனை மறைவு, எத்தனை வேஷங்கள் அவர்களுக்கே நன்மை செய்திருக்கிறாரே, உனக்கு செய்ய மாட்டாரா? துணிஞ்சிருக்காங்க, சில பேர் துணிகரமா நடந்தாங்க. ஆனா கர்த்தர் விட்டுட்டார் அவங்கள, அவனுக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். வேதம் சொல்கிறது, அவமானம், சபைக்கு அவமானம் வந்தது எத்தனையோ சந்தர்ப்பத்திலே. பிரதர் கூட எல்லாம் தெரியுமே, தெரியாம இருக்குமா? ஒன்றுமே தெரியா. கர்த்தர் மாத்திர அறிவார், கர்த்தர் மாத்திர அறிவார். ஆனா வேதம் சொல்கிறது, அவமானத்தை சகிக்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு. ஆத்துமா என்ன செய்யறாரு? சோர்ந்துடாதே. கர்த்தரை பலப்படுத்துவார். அவருக்கு பின்பாக உன்னை விட்டுடுவாரா? உன்னை கை விட்டுடுவாரா? உன்னை விட்டு விலகிடுவாரா? ஒரு நாள் விலக மாட்டார், ஒரு நாள் விலக மாட்டார். நீ என்ன செய்? சோர்ந்து போகாமல். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதம், பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே, அவரையே, அவரை பாரு. அவர் மூஞ்சில காரி துப்பினாங்க. அவர் பின்னாடி இல்ல, எதற்கு டீச்சில குத்தினாங்க. நமக்கு பின்னாடி தானே பேசுறாங்க. சகித்துக்கொள், அவரையே சகித்துக்கொள். உன் முதுகுல குத்துறாங்களா? உன் மூஞ்சில துப்பிலியே, உன் விழாவில குத்திலியே, உன் தலையில கொட்டிலியே, உன் சிரசில வைக்கலையே. ஆனா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அதை அனைத்து அனுபவித்தல. அவரை நினைத்துக்கொள். உனக்கு வருகிற அவமானம், உனக்கு வருகிற பிரச்சனை, உனக்கு பேசக்கூடிய அவமான தூச்சனங்கள் பின்னாடி என்ன பேசட்டும், சகிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. ஒன்றே ஒன்று, ஜீவனுள்ள தேவனுடைய கை. ஒரு சமயம் சபையிலே நான் பகிரங்கமாய் கடிந்து கொண்டிருப்பேன். நான் இன்னைக்கு வேற சபைக்கு போயிருக்க மாட்டாங்க, பின்மாற்றத்தில் போயிருக்க, பின்வாங்கி போயிருக்க, பின்மாற்றகரமாக இருப்பார்கள். ஏனென்றால் எனக்குள்ளே கர்த்தர் அன்பு ஊற்றி வச்சிருக்கிறார். அந்த அன்பு சகலத்தை சகிக்க வைத்தது, காதால கேட்டு ஜீர்ணிக்க வைத்தது, கண்ணால பார்த்து சகிக்க வைத்தது. காரணம், ஜீவனுள்ள தேவனுடைய கை எருசலேமின் நடுவில் இருக்கிறது. எத்தனை எத்தனை பேச்சு போகும்போது, பிரதர் இவங்க எப்படி சொன்னாங்க, இப்படி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. ஒண்ணுமே எல்லாம் கர்த்தர் அறிவார். என் கையில உயர்த்தி வலியுறுத்தி சொல்கிறேன். ஒரு சமயம் மற்றும் பேசி சொல்லியிருக்கலாம், பிரதருக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, கர்த்தரே அறிவார். ஆனால் சகிப்பதற்கு கர்த்தருக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஜீவனுடைய தேவனுடைய கை நம்முடைய சகிக்க வைக்கும். சகிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, நீங்க வாசித்து பாருங்கள்,
வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2:3. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையோ அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையோ. பொய் பேசுது, அனைத்தும் பொய். அது கண்டறிந்து நீ சகித்து கொண்டிருக்கிறதையோ. அவங்க பொய் பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க, எல்லாம் தெரிந்தும் நீ சகித்து கொண்டிருக்கிறதை பொறுமையா இருக்கிறதையோ என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நமக்கு சகிக்க ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. எருசலேமின் சபைக்காருக்கு மிகுந்த துன்பம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? அப்போஸ்தலர் 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அந்த காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் சிதறி போனார். சபையே சிதறடிக்கப்பட்டது. அப்போஸ்தலரை தவிர எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். யூதேயாவுக்கு ஓடுறாங்க, சமாரியாவுக்கு ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, அங்க நடக்குது, இங்க நடக்குது. ஆனா எருசலேமுக்கோ மிகுந்த துன்பம். அந்த துன்பத்தையும் சகிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதுக்கு காரணம் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய கை என்னை சகிக்க வைத்தது. ஏன் தேவ சகிக்க வைத்தது? சகிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு 3வது குறிப்பிடுகிறேன். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் எடுத்து பாருங்கள், வாசிக்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். ஒரே இளைப்பு. சகிக்கினாச்சா இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். என்ன கேட்ட? நல்ல சொன்னாங்க, அவதூறு. பத்தியா ஜன சபை விட்டு போதும். இன்னும் சபை விட்டால போக பார்த்துச்சு. பத்தியா எல்லாம் போறாங்க. நான் உனக்கு கண்ணால போயிடுவேன், நீயும் போயிட்டு யாரும் வர வேணாம். அவதூறு. ஆனா கர்த்தர் அல்ல. அவதூறு கேட்டு பயம் சூழ்ந்திருந்தது. பயம், அவமானம், பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். சொல்லு, நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? அறிவிங்க. என்னோட சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து. தவறி வீழ்ந்துட்டாரு, பார்த்து வீழ்ந்துட்டாரு. சபை வீழ்ந்துச்சு, அவ்வளவுதான். இனி தலை தூக்க முடியாது. யாரு? சமாதானமாயிருந்தார்.
வீழ்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வீழ்ந்துருவாங்க. வீழ்வேன் என்று காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், ஒருவேளை இனிமேல் இணங்குவான், அப்போது அவனை மேற்கொண்டு அவனின் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் பராக்கிரமசாலி நம்மோடு இருக்கிறார். என்ன அவதூறு வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், சமாதான ஜனங்கள் பிரிந்து போகட்டும், ஆனா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். எருசலேமுக்குள்ளே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். வரப்போகிற நாட்களிலே அதை காண்பீர்கள். முடியும் போது சொல்கிறது, என் காரிக்கு விடத்திலே சாட்சி விட்டேன் அப்பா, எனக்கு தெரியாது. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சபைக்கு விரோதமாய் நடக்கிற சதி திட்டங்களை நீ பார்த்துக்கொள்ளுங்க. ஜனங்களை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. பின்மாற்றத்தின் ஆவி, குடிக்கார ஆவி, பழக்க வழக்கத்தின் ஆவி, எல்லா ஆவிப்பு சூழ்ந்து வருகிறது. நீ எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கருத்திலே சாட்டி விட்டு நீ எப்படி நடத்துவீரோ, ஜீவனுள்ள தேவனுடைய கை சகிக்க வைத்து என் காரியத்தை வாய்த்துக்கொள். என் காரியத்தை சாட்டி விட்டு கர்த்தரோ பயங்கரமாக பேசுற ஜனங்கள் பேசட்டும், போற ஜனங்கள் போகட்டும். ஆனா கர்த்தர் எந்த ஜனத்தில் ஜெயிச்சிருக்கிறார்களோ அப்படி நிறுத்தி வைப்பார். கர்த்தர் நல்லவர். ஜீவனுள்ள தேவனுடைய கை என்னை சகிக்க வைத்து காரியத்தை பார்த்துக் கொள்ளும். வாய்க்கில்ல சாட்சிச்சனே காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வாரு. காரியத்தை பார்த்துக் கொள்ளும். உன்னை கனவானாய் மாற்றும். உன் காரியத்தை பார்த்துக் கொள்ளும். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை தப்புவித்து கனப்படுத்தும். ஜீவனுள்ள தேவனுடைய கை சகிக்க வைத்து காரியத்தை பார்த்துக் கொள்ளும். ஒன்று தீமை செய்யும். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒன்று தீமை செய்யும். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ஜீவனுள்ள தேவனுடைய சபை. நமக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபை நமக்கு செய்கிற நன்மை வாசிக்க முடியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபை நம்மை தூண்களாய் மாற்றும். தூணாய், சத்தியத்திற்கு தூணாய். நீங்கள் எல்லாரும் இந்த சபைக்கு ஒரு தூணாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எருசலேம் ஜெப சபைக்கு தூண் என்றால், தூண் என்றால் யார்? மனிதன் தானே. சபைக்கு தூண் என்றால் எது? எனக்கு எங்க தூணா? இது இல்லை, உங்களெல்லாம் சொல்லுது. வாசியுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபும், தூண்களாய் எண்ணப்பட்ட பேர் சொல்லுங்க பாரு, யாக்கோப். அப்போ ஜனங்கள் தான். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோபும், கேபாவும், யோவானும் நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள். கை கொடுக்கிறவர் அவர்.
கைவிட மாட்டார் அவர். வலது கையை கொடுக்கிறவர். நீ பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்மை கைவிடவே மாட்டார். அவர் வலது கை கொடுக்கிறாரா, இடது கை கூட இல்ல. கை கொடுக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்னை தூணாய் மாற்றி எனக்கு கை கொடுக்கும். என்னை கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். தூண்களாய் எனப்பட்ட யாக்கோபு, கேபா, பர்னபா வலது கை கொடுத்து அப்ப தூணாய் இருக்கிற கர்த்தர் நமக்கு கை கொடுப்பார். அவர் விட்டுட மாட்டார். ஏன் கை கொடுத்து தூக்க யாரும் இல்லையே, யார் தூக்கி விடுவாங்க? கர்த்தர் வருவார். யார் தூக்க முடியும்? தூக்கிவிட்ட நான் தான் தூக்கிட்டேன். எவன் தூக்கிட்டு அவனை தள்ளி விட்டுவான் டக்குன்ட்டு. ஆனா கர்த்தர் தூக்கி விட்டா அவனை விட்டு விலகவே. அவர் சொல்றார் பாருங்கள், எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் எபிரேயர் 2:14. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஆபிரகாம் யார்? விசுவாசிகள். விசுவாசமுள்ள சந்ததிகளுக்கு உதவியாக கை கொடுத்தார் அவர். உனக்கு கால வரவே மாட்டார். நீ நம்புறவங்க கால வாரி விட்டுடுவாங்க. ஆனா கர்த்தரோ உன்னை கைவிடவே மாட்டார். அவன் கை கொடுப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்னை தூணாய் மாற்றி என்னை கை கொடுக்கும். 4ஆம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல் பாடுள்ள மனுஷர்கள் தானே. நாங்களும் பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம். அது போடப்பட்டிருக்கிறது. நீங்க திரும்ப மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வைப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே தேவன் தான் இன்றைக்கு நம் நடுவே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம் நம்மை மனம் மாற மனம் திரும்ப வைக்கும். நீ நினைச்சிடாது இவன் மனம் மாறவே மாற்றிட்டாலே, மனம் மாறாம இருக்கிறாங்களே, குணம் மாறவே இல்லையே, எப்ப மாறுவாங்க? நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார். அந்த ஒரு நம்பிக்கையினாலே நான் பிரசங்கிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம் மனம் மாற்றும் அல்லது மனம் திரும்பவே. மனம் திரும்பாமல் தான் இருக்கிற, மனம் திரும்பவே இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி, துர்குணம் நல்ல குணம் இல்லை. இப்போ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தில் எண்ணம் இறுதி கெட்டு போன இங்க உட்கார்ந்து இருக்கும்போது என்ன எங்கெங்கயோ போகும். முஞ்சு உண்ணி இப்படி போகணும். உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் எப்படியா
நீ கசப்பான பிச்சியிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். நீ பாவ கட்டில கட்டப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். உனக்கு ஒரு கட்டிருக்கிறது, பாவக்கட்டு, மாயமந்திர கட்டல்ல, பலவீன கட்டல்ல, மரண கட்டல்ல, பாதாள கட்டல்ல, பாவக்கட்டு. கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலே நீ அகப்பட்டிருக்கிறதாக நீ அகப்பட்டுட்ட. எப்படி முடிச்சுட்டா? கேட்ச் போட்டாங்க. இவனை ஒரு வழி ஆக்கிடணும். இந்த பொண்ணு எப்படி சர்ச்சி ஓடல, உன்னை ஒரு ஆளம் என்னை போல உன்னை ஆக்கிறப்பா. என்ன சொல்லுவாங்க? நீ யார்? பாவ கட்டில நீ அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். பிள்ளைகளே, ஏன் காண்கிறேன்? அடுத்த வசனம். அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும். நான் காண்கிறேன் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள். என் பிள்ளையே, உன் கட்டுரை வெளியாக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? உன்னுடைய இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம் உன்னை மனமாற வைத்து உன்னை கனி கொடுக்க வைக்குமா? என்ன கொடுக்க வைக்குமா? கசப்பான கனி அல்ல, மதுரமான கனி. வாசித்து பாருங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்பலுக்கு ஏற்ற நீ மனம் திரும்புவாயானால் கர்த்தருக்கு எப்படி இந்த பழக்கனை மேற்கொண்டது, எப்படி நான் இதுக்கு அடிமைப்பட்டேன், எப்படி என்னை சூழ்ச்சியை அணுகிறது. ஒரு சமயம் கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்காக சபை வேண்டிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய நீ கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற மரமாய் மாறணும். உடைய கனி அத்தி மரத்தில் இருக்கும்போது ஒரு கனி இல்லையே. இன்னும் வாழ்க்கை சொல்ல பார்க்கலாம். இந்த கிறிஸ்துவின் காரியம் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. பொறுமை இருக்குதா? அன்பு இருக்குதா? சாந்தம் இருக்குதா? நீடி பொறுமை இருக்குதா? இச்சை அடக்க இருக்குதா? ஏதோ அடக்க இருக்குதா? எதுவும் இல்லையே. ஒரு கனியும் காணல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம் உன்னை மனமாற வைத்து கனி கொடுக்க வைக்கும். கடைசியா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 2-3. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 2-3. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை. நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை. இந்த முத்திரை நம்ம என்ன செய்கிறது பாருங்கள். முத்திரை கோல் வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதையும் நோக்கி நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிடை கர்த்தர் சேதப்படுத்தவிடார். ஒன்றுனை சேதப்படுத்த மாட்டாது. எந்த துஷ்ட சக்தியோ, துஷ்ட ஆவியோ, துஷ்ட ஃப்ரெண்டுகளோ உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களை துஷ்டர்கள் சேதப்படுத்த முடியாது. நீ விசுவாசிதாமே சொல். என்னை சேதப்படுத்த மாட்டாது, என் பிள்ளை சேதப்படுத்த மாட்டாது. முத்திரை இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என் மேல் இருக்கிறது. என்னை சேதப்படுத்தாது, என் குடும்பத்தை சேதப்படுத்தாது, சேதப்படுத்த விடமாட்டா. சேதப்படுத்தாத கர்த்தர் பல பக்கத்தில் அவர் இருக்கிறார். உன்னை சேதப்படுத்தாது. அவர் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் செய்த நன்மையை பாருங்கள். எபேசியர்
4வது அதிகாரம் 30-31. அன்றியும் எபேசியர் 4வது அதிகாரம் 30-31. அன்றியும் ம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற எதை பெற்ற ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை ம். துக்கப்படுத்தாதிருங்கள். ம். சகலவிதமான கசப்பும் ம். கோபமும் ம். மூர்க்கமும் ம். கூக்குரலும் ம். தூஷணமும் ம். மற்ற எந்த துர்குணமும் ம். உங்களை விட்டு நீங்க கடவது. கசப்பு மாறும், எல்லா துர்குணமும் மாறும், எல்லா விதமான கசப்பு தன்மைகளும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை நம்மை சேதப்படுத்தாமல் கசப்புக்களை அகற்றும். ஆண்டவரே, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், நித்திய ராஜா, அன்பின் தெய்வம். மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய கை, ஜீவனுள்ள தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய பிரசங்கம், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை எங்கள் மீது இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள், சத்தியம் விடுதலையாக்கும். கசப்புகள் அகற்றும், கசப்புகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், துர்குணங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதா.